சோ இப்போ இது ரெண்டும் ரெடி. சோ இப்போ எப்படி லேயர் பண்றது காமிக்கிறேன். சோ அவ்வளவுதான், நம்ம இது ரெண்டும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டோம்னா, சோ இந்த ப்ரீவியஸ் டே நைட் ப்ரிப்பேர் பண்ணி கஸ்டர்ட் ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு நெக்ஸ்ட் டே கெஸ்ட் வர முன்னாடி ஜஸ்ட் லேயர் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஒரு பவுல்ல மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம. சோ பப்பாயா, பப்பாளி பழம், pineapple, grapes, and banana milk. ஸ்ட்ராபெரி என்ன பண்ண போறோம்? ஸ்ட்ராபெரியும் ஒரு ஸ்ட்ராபெரி நல்லா ஸ்லைஸா தின்னா கட் பண்ணி போட்டுக்கலாம். இன்னொன்னு வந்து வில் டாப் இட், நல்லா கான்ட்ராஸ்ட் லேயர் கிடைக்கும். ஓகே. இது பனானா நல்லா சூட் ஆகும். இட்ஸ் வெரி சம்ஷியஸ் ஃப்ரூட் இல்ல. ஒரு ஃபுல் பனானா சேர்த்துடலாம். ஆமா. ஸோ அந்த ட்ரைஃபிள் புட்டிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம கஸ்டர்ட் மில்க் அதை செஞ்சு வச்சிருங்க. ஸோ அதை வந்து முந்தின நாள் நைட்டே செஞ்சு ஃப்ரிட்ஜில் நீங்கள் வச்சிட்டீங்கன்னா கூட நெக்ஸ்ட் டே எப்போ வேணுமோ நம்ம வந்து ஈஸியாக செய்ய முடியும். ஸோ ஏன்னா அது வந்து நல்லா ஆறணும் இல்லையா, நல்லா சில் டவுன் ஆன அப்புறம் தான் செய்ய முடியும். அவசரமா அதை நம்ம ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ஸோ கஸ்டர்ட் மில்க் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். அண்ட் க்ரீம், ஃப்ரெஷ் க்ரீம் நல்லா விப் பண்ணி பீட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். அண்ட் ஃப்ரூட்ஸ் எல்லாம் பவுல்ல வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரே ஒரு இது ஆட் பண்ணிக்கலாம், கலர்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. வேற ஓகே. ஸ்ட்ராபெரி, செரிஸ், ஃப்ரெஷ் செரிஸ் கிடைச்சதுன்னா நல்லா இருக்கும். இல்லாட்டி இப்போ கேன்ஸ்ல கூட வருது நிறைய, அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. எல்லா பழங்களும் சேர்த்தாச்சு, மிக்ஸ் பண்ணிட்டோம். சோ நம்ம வந்து 5 டிஃபரண்ட் ஃப்ரூட்ஸ் எடுத்திருக்கோம். நல்ல கலர் காம்பினேஷன், ஒன்னொன்னு ஒரு கலர்ல. ஆமா. சோ இப்போ நம்ம லேயர் பண்ணலாம். நான் வந்து எனி வெனிலா கேக் இல்லாட்டி ஸ்பாஞ்ச் கேக் சொல்லுவோம் இல்லையா, பிளெயின் கேக், நோ எக்ஸ்ட்ரா ஃபேன்சி கேக்லாம் இல்லாம பேசிக் பிளெயின் கேக். ஓகே. பிளெயின் சாஃப்ட் கேக். ஆமா. ஸோ நம்ம அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ண மாதிரி கீழே ஃபுல்லா இட் ஷுட் கவர். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் லேயர் வந்து பிரெட் இல்லையா, அந்த கேக் சாஃப்ட் கேக். ஸோ இதுல வந்து நான் லேசா ஃபோர்க் வந்து பிரிக் பண்ணிக்க போறேன். ஏன்னா உங்களுக்கு அப்போ கஸ்டர்ட் உள்ள இறங்கும். தென் லேயர் வித் ஃப்ரூட்ஸ். நல்லா ஜெனரஸா ஆட் பண்ணிக்கலாம். கஸ்டர்ட் ஓரளவுக்கு கூல் ஆயிடுச்சு. பட் நல்ல நம்ம ரூம் டெம்பரேச்சர் கொண்டு வந்தப்பறம் ஊத்தினா பர்ஃபெக்டா. ஓகே. ஸோ நல்லாவே ஊற்றிருக்கீங்க இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் ஜாம். இது யூஸ்வலா ரெட் ஜெல்லி போடுவாங்க, ஏன்னா கலர் காம்பினேஷன் உங்களுக்கு நல்லா வரும். ஸோ அகைன் கேக். ஸோ இந்த மாதிரி கேக் நம்ம வந்து நீங்க சாஃப்ட் கேக் எடுத்தீங்கன்னா தான் வந்து அது அந்த கஸ்டர்ட் வந்து உள்ள இறங்கும். ஆமா. நல்ல போரஸா இருக்கணும் அந்த கேக். ஆமா. சில சமயம் சாக்லேட் கேக்லாம் ட்ரை பண்ணலாம், பட் இதுதான் கிளாசிக் ரெசிபி, கால்ஸ் ஃபார் ரெகுலர் பேசிக் கேக். ஓகே. ஸோ இன்னொரு லேயர் ஃப்ரூட் போட்டிருக்கோம். இப்போ கஸ்டர்ட். இது நம்ம எல்லாம் பண்ணிட்டு கிட்ஸ் அசெம்பிள் பண்ண சொல்லலாம். வெரி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ
சோ இந்த மாதிரி பண்ணா உங்களுக்கு கீழே டிராவல்ஸ் இல்லையா? ஆமா. சோ அதனால தான் கொஞ்சம் லூஸா பண்ணலாம். சோ இந்த கன்சிஸ்டன்சி அந்த கஸ்டர்ட் மில்க்குக்கு இருக்கணும் இல்லையா? கரெக்ட். ஆமா. நெக்ஸ்ட் ஜாம். தட்ஸ் கால்ட் trifle pudding. 3 லேயர் வருது. ஓகே. then one more layer add பண்ணனும். சோ எல்லாம் ரெடியா வச்சிட்டோம்னா அரேஞ்ச்மென்ட் மட்டும்தான். அவ்வளவுதான். and how to serve மேம் நீங்க சொன்னீங்க இல்லையா அதுதான் அந்த கிளாசிக் ஜார் அதுல தான் பண்ணுவாங்க அப்படின்னு. சோ மொத்தமா வச்சிட்டு எப்படி வந்து அவங்கவங்க வந்து தேவையானது ஏன்னா நீங்க சப்போஸ் சே ஒரு 2 inch டிப் பண்ணீங்கன்னா கூட உங்களுக்கு எல்லா லேயர்ஸும் கிடைக்கும். சோ ஜஸ்ட் ஒரு நல்ல பிராட் லேடில் கரண்டி வச்சு அப்படியே எடுத்து போட்டணும். ரொம்ப லைக் 3 லேயர் ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணி நான் ஒன்று பண்ணி வச்சிருக்கேன். அது ஷோ